வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மானசீக பூஜைக்கு சக்தி உண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். கோயிலுக்கு நேரில் சென்று வணங்கி வந்தாலே இறையருள் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது என்ற ஏக்கம் இன்றைக்கும் பலருக்கும் இருப்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏமாற்றுகிறவர்களுக்கும் மோசடி செய்பவர்களுக்கும் லஞ்சம் வாங்குபவர்களுக்கும் தான் இறைவன் கூட அருள் புரிகிறான் என்று பலரும் ஆதங்கப்படுகின்றனர். கோவிலுக்கு சென்று இறைவனை நேரில் வணங்கும் போதே இந்த நிலைமை என்றால் மானசீகமாக இறைவனை வணங்கினால் பலன் கிடைக்குமா என்பதற்கான பதிலை இனி வர பதிவில் நம்ம பார்க்கலாம். நாயன்மார்களில் ஒருவரான நந்தனார் போன்று கூலி தொழிலாளியாக இருந்த சிவபாத சேகரன் என்ற சிவபக்தர் ஒருவர் தினம்தோறும் சிவபெருமானை வணங்கிய பின்னரே தனது வேலைகளை தொடங்குவது வழக்கம். ஆரம்ப காலத்தில் அவரது குடும்பம் வசதியாக இருந்தபோது அவரிடமிருந்து இயல்பான சிவபக்தியின் காரணமாக சோமவாரம், பிரதோஷம், சிவராத்திரி, நாயன்மார்களின் குரு பூஜை தினம் போன்ற சிவன் கோவில்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களின் போதும் தவறாமல் சென்று வணங்குவதுடன் தேவார பாடல்கள் பெற்ற ஸ்தலங்களுக்கும் பிரசித்தி பெற்ற சிவ ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை சென்றும் வந்தார். இந்நிலையில் கால சுழற்சியின் காரணமாக அவரது குடும்பம் நசிந்து வறுமையில் உழன்றாலும் முடிந்த அளவிற்கு சிவ பூஜைக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து வந்தார். அத்தகைய வறுமை நிலையிலும் அடியார்களைப் போன்றே அவருக்கும் சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வரும். ஆனால் குடும்ப செலவை கவனிப்பதற்கே அவருக்கு கைக்கும் வாய்க்கும் பத்தாமல் இருந்தது. சிவன் கோவில் கட்டுவதற்கு பணம் இல்லாவிட்டால் என்ன, மனம் இருக்கிறதே என்ற நம்பிக்கையுடன் பூசலார் நாயனாரை குருநாதராக கொண்டு அவரை போன்றே மனதில் சிவபாத சேகரனும் கோவில் கட்டி 30 முக்கோடி தேவர்களை அழைத்து அகஸ்திய முனிவரின் தலைமையில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பார். இவ்வாறாக அவர் அடிக்கடி மனதில் கோவில் கட்டி வழிபட்டு வந்தபோது ஒரு நாள் அவரது கனவில் வந்த சிவபெருமான், சிவபாத சேகரா, நீ ஆகம முறைப்படி மனதளவில் கட்டிய கோவிலும் உண்மையான கோவிலுக்கு சமம்தான் என்று அங்கீகாரம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பணம் இல்லையே என்று வருத்தப்படாதே, விரைவில் குபேரனை போன்ற செல்வ வளங்களை பெற்று இன்னும் பல திருப்பணிகளை செய்து எனது திருவடியை வந்தடைவாய் என்று அருளினார். இவ்வாறாக மானசீகமாக செய்யும் பூஜைக்கு பலன் உண்டா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் இறைவனுக்கு பூஜை செய்து வருகையில் என்றாவது ஒரு நாள் இறைவனையே தரிசிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனதளவில் இறைவனுக்கு பூஜை செய்து மகிழுங்கள். திருவிழா காலங்களில் பிரதோஷம், ஏகாதசி போன்ற நாட்களில் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தப்படாமல் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி பிரகாரம் செய்வது போல் நினைத்து கொள்ளுங்கள். என்றும் எப்போதும் நல்லதே நடக்கும். இறைவன் எந்த வடிவிலாவது துணையாக நின்று நம்மை காத்தருள்வான். நன்றி.